friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ்ல நான் வந்து எந்த சாஸஸும் யூஸ் பண்ண போறது இல்ல. சோ சாஸ் இல்லாம ஒரு சூப்பர் டெலிஷியஸான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு panல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பொடி-பொடியா நறுக்குன இஞ்சி அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் எப்பவுமே நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு தான் செய்யணும். நம்ம சேர்த்த காய் எல்லாமே வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கணுமே தவிர ரொம்ப வதங்கி சுருங்கி இருக்க கூடாது. அடுத்ததா இதுல வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம காய் சேர்த்துக்கலாம். காயில பொடி-பொடியா நறுக்குன கேரட், பீன்ஸ் அப்புறம் கேபேஜ் சேர்த்திருக்கேன். ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்க. காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை நீங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துறலாம். அதே ஸ்ட்ரீட் ஸ்டைல் நல்ல டேஸ்டியா கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துறலாம். நம்மளோட சாப்பாடு அரிசியிலும் இந்த ரெசிபி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு இன்னைக்கு நான் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன பதத்தில் வேக வச்சு எடுக்கணும் அப்படின்ற வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்க்கலாம். தேவையான உப்பு அப்புறம் மிளகு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாஸ்லாம் போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க்கும் இருக்கும். அதுவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மிளகு அப்புறம் உப்பு ரெண்டுமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கி சர்வ் பண்ணிடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளேமில் டாஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் தேவையான உப்பு அப்புறம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது எல்லாத்தையும் கலக்கி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி அப்படியே ஹாஃப் பாயில் மாதிரியே எடுத்து ஃப்ரைட் ரைஸ் மேலே வச்சுட்டு போகிறேன். ஸோ இந்தளவு வெந்ததுக்கப்புறமா அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மேலே வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டு கார்னிஷ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் டெலிஷியஸான எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.